வணக்கம் சாதனை பெண்கள் சிஏடி வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அக்ஷய திருதியை ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டுடலாங்களா? அதாவது அக்ஷய திருதியைக்கு இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு கோல்டு இல்லை மளிகை கடையில் கூட உப்பு இந்த மாதிரி வாங்குறவங்களும் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அக்ஷய திருதியைக்கு பண்ணால் பெருகும்னு நினைப்போம். அதே மாதிரி ஒரு சின்ன விஷயமா இன்னைக்கு நான் வாஸ்து ட்ரீ எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்டுறேன். அதாவது வாஸ்து ட்ரீ என்ன அப்படின்னா, வாஸ்துக்காக நம்ம செஞ்சு வைக்கும்போது கோல்டு நிறைய பெருகும் அப்படின்ட்டு கோல்டு கடைகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. இந்த ட்ரீயை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்க்கலாங்களா? இது பேர் கோல்டன் ட்ரீங்க. கோல்டன் கம்பி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நான் க்ரீன் கலரில் கம்பி யூஸ் பண்ணுறேன். இந்த கம்பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், அதாவது நம்ம கைக்கு சுற்றுற மாதிரி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியோடு இருக்கும். இது க்ரீன் கலரில் கிடைக்கும், கோல்டு கலரில் கிடைக்கும், சில்வர் கலரில் கிடைக்கும். நம்ம என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வைக்கிறதுக்கு அதாவது காய் மாதிரி தெரியணுங்கிறதுக்காக கோல்டு மணியும், பழம் மாதிரி தொங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கலர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். அதாவது கிறிஸ்டல் பீட்ஸ் மாதிரி. இது வாஸ்துக்கு சம்பந்தமான கிறிஸ்டல்ஸ், அதாவது 9 நவகிரகங்கள் மாதிரி அந்த இது சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கட்டுமே நான் எடுத்திருக்கேன். நம்மளோட திங்கிங் தான் எல்லாமே. அதனால் நீங்கள் என்ன ஐட்டம் வேணாலும் செஞ்சு செய்யலாம். கோல்டு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது கோல்டு கலர்லேயே, அதாவது கோல்டுலேயே செஞ்சுருப்பாங்க. நான் கோல்டு கலரில் எடுத்திருக்கேன். இது கோல்டுலேயும் இது ஒரிஜினலாகவே அவங்க செஞ்சு வச்சுருப்பாங்க. நமக்கிட்ட இந்த மாதிரி கிடைக்கிறத வச்சு நம்ம பண்ணுவோம். கம்பி பார்த்தீங்கன்னா இப்படி நீட்டாக இருக்கும் கம்பி. அந்த கம்பியை 2 கம்பி தான் எடுத்திருக்கேன். 2 கம்பியை எடுத்து சென்டரை கட் பண்ணிவிட்டு இதை ஈக்குவலாக மடித்து இப்படி சென்டரில் மடிச்சுக்கோங்க. இதுதான் கீழே வைக்கிற பேஸ்ன்னு நினச்சிக்கோங்க. இதை என்னோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த 2 ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிருக்கேன். இதை இந்த ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி பிடிச்சிருக்கேன். என்னோட கை வாக் புரியுதுல உங்களுக்கு? அதாவது சுத்துறதுக்காக தெரியுதுங்களா? அதாவது 3 தடவை சுத்தணும். 1 2 3. ஏன்னா எடுத்த உடனே நம்ம காயெல்லாம் போட முடியாது. அதே மாதிரி இதை நிற்கிறதுக்கு ஸ்டாண்டாக நம்ம மடிக்கணும். அதுக்காக இந்த கேப்பை கொடுத்துட்டு ஒரு 3 தடவை இதை பாருங்க, ஃபிங்கரை இப்படி வச்சு இப்படி தான் சுற்றணும். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கவே வேண்டாம், ரொம்ப ஈஸியாக சுற்ற முடியும். அதுக்காக தான் இந்த ஃப்ளெக்சிபிள் கம்பி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் 4, அதாவது இந்த சைடில் 4 இருக்குது, இந்த சைடில் 4 இருக்குது. இதை அப்படியே 2 பிரிச்சுக்கோங்க. இப்படி 2 பிரிச்சுக்கோங்க. இந்த பிரிச்சதை என்ன பண்ணுங்க, 2 தனியாக்கிட்டு இதை ஒரு 3 தடவை சுத்திக்கோங்க. ஏன்னா இதை ஒட்டி வராம கொஞ்சம் நகர்ந்து வரா மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும், அதே சமயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம குழந்தைங்கள வச்சு கூட நம்ம இதை அவங்களுக்கு பக்கத்தை உட்கார வச்சு நம்ம சொன்னா அவங்க செய்வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பழம் எடுத்து போடுறேன். அதாவது கிறிஸ்டல் மணி கொஞ்சம் முன்னாடியே வச்சுட்டு இப்படி அழுத்திடுங்க, ஓகேங்களா? ஏன்னா அப்போதான் அது தொங்கி ஆடிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி இதை மட்டும் பிடிச்சு ஒரு 3 தடவை சுற்றி விட்டுடுங்க. சுற்றிட்டு இப்போ இந்த கம்பி மேலே இருக்குல்ல, அதையும் சேர்த்து ஒரு 3 தடவை சுற்றிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு போட்ட கம்பிங்கிறதால சின்னதாயிடும், எதுவுமே போடாததால் இது பெருசாக இருக்கும். ஏன் 3 தடவைன்னும் போது கரெக்டாக அப்போ தான் மாற்றி வரும். 4 தடவைனா இது மேலே போயிடும், இது கீழே வந்துடும். அப்புறம் நம்ம இதை அடுத்து நம்ம மணி வச்சு சுற்றும் போது கம்பியே உங்களுக்கு பத்தாது. இப்போ பாருங்கள், இதை மணி கோத்துக்கிறேன். கீழே இருக்கிற கம்பியில் இந்த மாதிரி தொங்குறது போட்டோம்னா ஆடிக்கிட்டே இருக்கும். இலை கூட நம்ம போடலாம். மேலே இருக்கிறதுல ஒரு முத்து மாதிரி நம்ம போட்டு மடிச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு 3 தடவை சுற்றிடுங்க. இந்த 3 தடவைன்னு சொல்கிறத மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வரும் ஸ்ட்ரக்சரு. திரும்ப அதே மாதிரி பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். சும்மா இது முடுக்கிறது தான் உங்களுக்கு. இதை பாருங்கள், ஒரு பக்கம் செஞ்சாச்சு.
ஆடிட்டே இருக்கு பார்த்தீங்களா? இது அப்படியே வந்து ஒரு காய் மாதிரி இது நிற்கிது. இது பழுத்தா மாதிரி உங்களுக்கு தொங்குற மாதிரி நம்மளோட இமேஜினேஷன் தான் இது எல்லாமே. இப்போ என்ன பண்ணுங்க, திரும்ப ஒரு 3 தடவை மேலே சுற்றிட்டு பக்கத்துலேயே வர வேணாங்கிறதுக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து அந்த 3 சுற்றுறோம். இதை பாருங்க, ஒரே மாதிரி தான். இந்த கீழே தொங்குறது எல்லாம் இதே மாதிரி தான், மேலே தொங்குறதும் அதே மாதிரி தான். இன்னொரு தடவை கூட நான் சொல்லி காட்டுறேன் பாருங்க. போட்டுட்டு இப்படி மடக்கி இப்படி பிடிச்சிக்கிட்டு 3 தடவை சுற்றணும். இது அப்படியே நிற்கும் உங்களுக்கு. திரும்ப சுற்றிட்டு கம்பி வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள் தான், கையிலலாம் குத்தாது. தாராளமாக குழந்தைங்களுக்கே நம்ம செய்ய வைக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் பயங்கர ஆர்வமாகவே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் லீவில் இப்போ என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியலை. அப்படின்னும் போது இந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்க. இதை பாருங்கள், அதே மாதிரி 3 சுற்றிட்டோம். க்ரீன் கலர் லீஃபுமே கிடைக்கும். க்ரீன் கலரில் தான் எனக்கு லீஃப் வேணும்னா க்ரீன் கலர்லேயே லீஃப் பண்ணலாம். கோல்டன் பால்ஸுக்கு பதில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி செய்யறதுக்காக நிறைய கிறிஸ்டல் பால்ஸ் கிடைக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லைங்க எனக்கு வாஸ்து பிரகாரம் நான் கோல்டே செஞ்சு வச்சுக்கணுன்னா கூட உங்களோட விருப்பம் தாங்க, கோல்டு கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஆச்சாரிங்க கிட்டலாம் சொன்னால் செஞ்சு வச்சுப்பாங்க. ஃபைனலாக அப்படியே சேர்த்து முடிச்சிட வேண்டியது தான். இதை பார்த்தீங்களா, 3 ரோ முடிஞ்சிடுச்சு. 4வது ரோவும் அதே மாதிரி தான். இதை இப்படி பிரிச்சுக்கிட்டு 3 தடவை. இந்த ஃப்ளெக்சிபிள் கம்பிங்கிறதால நம்ம சொல்கிறது அது கண்டிப்பாக கேட்குங்க. நமக்கு ஏற்ற மாதிரி அதை வளைச்சி கொடுத்துக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ட்ரீ வேணாலும் பண்ணலாம். நம்ம ஒயரம் ட்ரீ வரைக்குமே பண்ணலாம். அதுக்கெல்லாம் வந்து பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. நிறைய மாடல் ட்ரீஸ் இருக்குது, நிறைய யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், மேலே ஒரே ஒரு பீடு மட்டும் வைக்க போகிறோம். மெஷர்மெண்ட் வந்து இந்த அளவு தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் செய்ய செய்ய உங்களுக்கே அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். இது கரெக்டாக இவ்வளோ இன்ச்சஸில் தான் இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் செஞ்சு கொண்டு வர மெஷர்மெண்ட்ஸ் தான். இதை பாருங்கள், 4த்தையும் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி தலைக்கீழே திருப்பிட்டு 4 கம்பி இருக்குதுங்களா, 4 சைடையும் அதை இப்படி வளைச்சி விட்டுடுங்க. 4 சைடு இப்படி வளைச்சி ஃப்ளாட் பண்ணி விட்டுட்டு இதை இப்படி அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் அகலமாக ஒரு ஆர்டின் ஷேப்பில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வச்ச ஷேப்லேயும் வைக்கலாம், இல்லைனா இப்படியும் வைக்கலாம். கம்பிங்கிறதால இதை நிற்கிற வரைக்கும் நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த அக்ஷய திருதியை நமக்கு வந்து ஒரு வாஸ்து ஓட போகுது. கண்டிப்பாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் நம்ம இதுதான். ஆரோக்கியத்தோடும் ஆயுளோடவும் பணபலத்தோடவும், அதாவது நல்ல வளத்தோடவும் இருக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.